ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி பௌர்ணமி பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு அதி விசேஷமான நாளாக தாங்க இருக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். பிறகு சத்யநாராயணர் பூஜை, கிரிவலம், முருகப்பெருமானோட வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, இது மாதிரி எல்லா தெய்வ வழிபாட்டுக்கும் உரிய நாளாக விளங்கக்கூடியது பௌர்ணமி. உக்கர தெய்வங்களான காளி, மகிஷாசுர மர்த்தினி, பிரத்யங்கரா, வாராகி, இது மாதிரி தெய்வங்களையும் பௌர்ணமியில நம்ம வழிபடுறதுனால கூடுதல் பலன் நமக்கு கிடைக்குங்க. அந்த வகையில இந்த வருஷம் ஆடி பௌர்ணமியில நம்ம முக்கியமா வழிபடக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகை, இன்னொன்னு ஹயகிரீவர். ஹயகிரீவர் அவதாரம் செய்த தினமாக சொல்லக்கூடியது ஆடி பௌர்ணமி. ஹயகிரீவன் என்ற குதிரை முகம் கொண்ட அரக்கன் கிட்ட இருந்து நான் மறைகளை மீட்க எம்பெருமான் நாராயணர் ஹயகிரீவர் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள போய் ஹயகிரீவன் என்ற அசுரருடன் சண்டையிட்டு நான் மறைகளை மீட்டு கொண்டு வந்தார். ஹயகிரீவ பகவான் தான் சரஸ்வதி தேவிக்கு குருவாக அமைஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஹயகிரீவ பகவான இந்த ஆடி பௌர்ணமியில நம்ம வழிபடலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமியில நம்ம திருவிளக்கு பூஜை பண்ணலாம். திருவிளக்கு பூஜை பண்றதுனால முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியரின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான வழிபாடு குத்துவிளக்கு எனப்படக்கூடிய திருவிளக்கு வழிபாடு. பிறகு அம்பிகையை நம்ம இந்த பௌர்ணமியில வழிபடலாம், குலதெய்வத்தை வழிபடலாம். இது மாதிரி பல தெய்வங்கள், எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்குரிய தினமா விலகக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி இந்த வருஷம் நமக்கு என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதி மாலை 6:10 பௌர்ணமி நமக்கு ஆரம்பிச்சு ஜூலை மாதம் 21ஆம் தேதி மாலை 4:51 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு. பொதுவாகவே மாலை நேரத்துல பௌர்ணமி எப்ப இருக்கோ அப்பதான் நம்ம வழிபாடு எடுத்துட்டு போறது சிறப்பு. அதனால நம்ம இந்த வழிபாடுகளை சனிக்கிழமை சாயங்காலம் 6:10 மேல பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வழிபாடுலாம் பண்ணிக்கலாங்க. முதல்ல எப்படி வழிபாடு பண்ணலாம், என்னென்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹயகிரீவர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பெருமாள் படம் இருந்துச்சுன்னா பெருமாள் படத்துக்கு நல்லா சுத்தமா குங்குமம் மஞ்சள்லாம் வச்சிருங்க. வச்சுட்டு துளசி மாலை உங்களுக்கு அன்னைக்கு கிடைச்சிச்சுன்னா பெருமாளுக்கு சாத்துங்க. அப்படின்னா 2 துளசி இலை வச்சு பெருமாளுக்கு வச்சுட்டு ஹயகிரீவரோட காயத்ரி மந்திரத்தை ஞானம் தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா குருதாம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவர் உபாஸ்மகே அப்படின்ற மந்திரத்தை ஹயகிரீவர் கிட்ட பாராயணம் பண்ணலாம். குழந்தைங்க முக்கியமா இந்த வழிபாடு பண்றதுனால அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். அதே மாதிரி படிச்சது மறக்காம இருக்கும். பிறகு ஹயகிரீவர் கூட சேர்ந்து நம்ம சரஸ்வதி தேவியும் சேர்த்தே வழிபடலாம். பிறகு திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணணும், நம்ம வீட்டுல ஒரு பித்தளை தட்டையில வாழை இலை எவர் சில்வரை தவிர ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுல பச்சரிசி நிரப்பிட்டு அது மேல திருவிளக்கு வச்சுக்கணும். திருவிளக்கு வச்சுட்டு 5 முகமும் திருவிளக்கையில ஏத்திடுங்க. ஏத்திட்டு திருவிளக்கு பதிக்கம்னே ஒண்ணு இருக்கு இல்லையா, திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவி வடிவை திருவிளக்கே தேவியை உணர்க்க நமஸ்காரம் அப்படின்ட்டு ஒரு திருவிளக்கு பதிகம் இருக்கு இல்லையா, அந்த பதிகம் நம்ம பாராயணம் பண்ணலாம். அப்படின்னாட்டி திருவிளக்கின் 108 போற்றிகள், மகாலட்சுமியின் 108 போற்றிகள், இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம். நெய்வேத்தியமா பாத்தீங்கன்னா இந்த பூஜைக்கு வெத்தலைப்பாக்கு பழம் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹயகிரீவர் வழிபாட்டுக்கு நம்ம நெய்வேத்தியமா பால்ல ஏலக்காய் கலந்து நம்ம ஹயகிரீவர் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். பிறகு நம்ம மாரியம்பிகை இந்த ஆடி பௌர்ணமியில வழிபடலாம். கேட்டதை கேட்ட வண்ணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவி மாரியம்பிகை. கருமாரியம்மனை இந்த ஆடி பௌர்ணமியில நல்லா அழகா வழிபடலாம். கருமாரியம்மன் படம் உங்க வீட்டுல இருக்கா, இல்ல உங்க ஊர் அம்மன் எதுவோ அந்த அம்மன் படத்துக்கு நல்ல வேப்பில லெமன் சேர்ந்த மாலையை சாத்திட்டு உங்க வீட்டுல அது மாதிரி பெரிய படமா எங்க கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு வெறும் வேப்பிலை கொத்து வச்சிருங்க. அம்மன் பாதத்துல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அம்பிகையோட லலிதா சரஸ்வர நாமம், லலிதா நவரத்ன மாலை, அதே மாதிரி காமாட்சி விருத்தம் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாம். காமாட்சி விருத்தம் பாராயணம் போது அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அப்படின்னு முடியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி உங்க ஊர்ல இருக்க அம்மன் எடுத்துக்கோங்க. அழகான இப்போ உதாரணத்துக்கு நீங்க மதுரையில இருக்க ராக்கச்சி அம்மன் ராக்கச்சி அம்மன் வழிபாடு பண்றீங்கன்னா அழகான மதுரையில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை ராக்காயி உமையே அப்படின்ற மாதிரி பாராயணம் பண்ணி இந்த காமாட்சி விருத்தத்தை படிச்சுட்டு வரலாம். பிறகு அபிராமி அந்தாதி, அபிராமி பதிகம், இது அத்தனையுமே பாராயணம் பண்ணி நம்ம அம்பிகையை வழிபடலாம். முக்கியமா இந்த ஆடி பௌர்ணமியில நம்ம லலிதா நவரத்ன மாலையை பாராயணம் பண்ணி அம்பிகையை வழிபடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹயகிரீவ பகவான் அகஸ்தியருக்கு லலிதா சரசரநாமம் உபதேசம் பண்ணாரு. ஹயகிரீவ பகவான் அத அகஸ்திய முனிவர் என்ன பண்றாரு,
திருமேச்சூர்ல இருக்க லலிதாம்பிகை திருக்கோவில்ல அமர்ந்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு, இது எல்லாராலையும் படிக்க முடியாது, பாமர மக்களுக்கு புரியிற வகையில ஈஸியா படிக்கிற முறையில லலிதா நவரத்ன மாலையை நமக்கு ஏற்றி கொடுத்திருக்காரு. இதுல அழகா காப்போடு சேர்த்து 10 பாட்டு இருக்கும். இந்த பாட்டை நம்ம பாராயணம் பண்றதுனால லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்ச பலன் நமக்கு கிடைக்குங்க. இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.